பாருங்க இப்படி வியாபாரங்கள் வாக்கள் வாங்கினமோ. குரக்கன் சுறா பார்க்குறீங்க. மதனம் என்ன விலை? 400. ஒன்று 100 வியாபாரிகளுக்கு சிறந்த ஒரு வடிவமைப்பில் தாக்கதில் கண்ட மாதிரி கிடக்கு. எப்படி ஆக்கள் வாங்கினமோ. நல்ல மாடுகள் நல்ல மலிவான விலையில் இந்த இப்போ புரல் சீசன் மாதலாம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலே பெருவெல்ஜமான சந்தையாக காணப்படும் சங்கான சந்தையை தான் நாங்கள் இன்றைய தினம் போக போகிறோம். சங்கான சந்தையிலே இன்றைய தினம் மீன்கள் என்னென்ன விலைகளில் விற்பனை செய்கிறார்கள், சங்கானை எவ்வாறு இருக்கின்றது, நல்ல அபிவிருத்தி அடைந்திருக்கின்றது, அது தொடர்பான காணொலிகளை தான் இன்றைய காணொலியிலே பார்வையிட போறீர்கள். எமது காணொலிக்கு நீங்கள் புதிதாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருங்கள். கூடுதலான மக்கள் எமது காணொலி பார்வையிட்டுக் கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரும்போது நாங்கள் இன்னும் சிறப்பான காணொலியை பதிவிட காத்திருக்கிறோம். தொடர்ச்சியாக அந்த சங்கான சந்தை எவ்வாறு இருக்கின்றது அது தொடர்பான காணொலி சென்று பார்வையிடவும் இருங்கள். நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற இடமானது சங்கானையிலே இருக்கின்ற மெல்லாகம் சந்தியை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மெல்லாகம் சந்தியிலிருந்து பஸ் ஸ்டாண்ட் நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் மீன் சந்தை இருக்கின்றது. அந்த மீன் சந்தையை தான் இன்றைய தினம் உங்களுக்கு காட்ட போகின்றோம். நல்ல அபிவிருத்தியிலிருந்து நல்ல மிக அழகாக காட்சி அளித்து கொண்டிருக்கின்றது சங்கானை நகரம். கூடுதலான மக்களும் பேங்குகள் மற்றும் தமது அன்றாட தேவைகளுக்காக பேங்குக்கு மற்றும் மரக்கறிகள் வாங்குவதற்கும் அதிக அளவிலான மக்கள் சங்கானைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். பஸ் எல்லாம் போய் காரநகர் பஸ் எல்லாம் போய் கொண்டிருக்கின்றது. மற்றங்கள ஆசை பிள்ளை நகை மாளிகை இருக்கின்றது. அத்தோடு கூடுதலான மக்கள் நடந்து போகிறார்கள். அத்தோடு இந்தியாவில் பார்த்து சொன்னால் மரக்கறி சந்தை இருக்குது. மரக்கறி சந்தையுடன் கடை தொகுதிகள் மேல்மாடி கடை தொகுதிகள் இருக்கின்றது. மரக்கறி சந்தை சதுக்கம் என்று சொல்லி சங்கானை சந்தையினுடைய போட்டு போடப்பட்டிருக்கின்றது. இங்கு கூடுதலான வியாபாரிகளும் சரி கூடுதலான மக்களும் வருகை வந்து இங்கு மரக்கறிகளை கொள்வனம் செய்வார்கள். அத்தோடு அப்படி நேராக போனால் சித்தங்கனி போகின்றது. இது அம்மாச்சி உணவகம், அதாவது இந்த சங்கானை பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் அம்மாச்சி உணவகம் ஒன்று இயங்கி கொண்டிருக்கின்றது. இந்த உணவகத்திலே சாப்பாடெல்லாம் கொஞ்சம் மலிவான விலைகளிலே தான் சாப்பாடெல்லாம் விற்பனை செய்கிறார்கள். நாங்கள் தற்போது சங்கானை மீன் சந்தைக்கு செல்கின்ற பாதையை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த சங்கானை மீன் சந்தையானது ஆரம்பத்திலே இந்த இடத்துல தான் இருந்தது. இந்த உடுப்புகள் விற்பனை செய்கின்ற இடத்துல தான் ஆரம்பத்திலே இருந்தது சங்கானை சந்தை. பிறகு தற்போது தான் அந்த குளத்துக்கு பக்கத்தில் போயிருக்கு. இந்த இடத்துல ஆரம்பத்தில் மீன் சந்தை இருந்த பகுதிகள் இந்த இடத்துல நாங்கள் எல்லாம் மீன் எல்லாம் வாங்குறது இந்த பகுதிக்கு வந்த நாங்கள் தற்போது உடுப்பு கடைகள் உடுப்புகள் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதி ஊடாக அப்படியே நேராக போனோம்னு சொன்னால் நிச்சாமத்துக்கு செல்கின்றது. நிச்சாமத்துக்கு செல்ல முதல் இந்த அண்ணன் நிற்கிற இடத்துக்கு இடது பக்கத்தால் போனோம்னு சொன்னால் தான் இந்த குளத்தடி போகின்றது. குளத்துக்கு போகின்ற பாதைக்கு குளத்துக்கு பக்கத்தில் தான் இந்த மீன் சந்தையானது புதிதாக கட்டப்பட்டிருக்கின்றது. ஆரம்பத்திலே இந்த வீதியோரத்திலே இந்த மீன் சந்தையானது காணப்பட்டது. ஆனால் தற்போது இந்த குளத்துக்கு பக்கத்தில் தான் கொஞ்சம் உள்ளுக்கு போகத்தான் அந்த மீன் சந்தையானது காணப்பட்டு கொண்டிருக்கிறது. கூடுதலான மக்கள் இன்றைய தினம் அந்த மீன்களை கொள்வனம் செய்வதற்காக வருகை வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதோடு சிலர் மீன்களை வாங்கி கொண்டு வீடு நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் தற்போது மீன் சந்தைக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். இதுதான் சங்கானை மீன் சந்தையை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறார். அதிக அளவிலான வியாபாரிகளும் அதோடு மக்களும் அதிகமாக வருகை தந்து மீன்களை கொள்வனம் செய்வதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். தற்போது நாங்கள் அப்படியே உள்ளுக்கு போவோம். மீன் சந்தைக்கு வந்துட்டோம். மீன் சந்தை உள்ளுக்கு போய் மீன்கள் என்னென்ன விலைகளில் விற்பனை செய்கிறாங்கன்னு சொல்லி அதை கேட்டாலும் பாருங்கள். இது என்ன மீன்? என்ன பால்மூட்டா.
1400 1400 ஓ இது என்ன மீன் என்ன மதனம் மதனம் கிலோ 500 1000 கிலோ 1000 500 கிலோ 500 மதனம்னு சொல்லினா மதன மீன் விளமீ இது நடுவா திரளி இது இது கனவா இல்லை நடுவா திரளி என்ன விலை கிலோ 300 இது என்ன செங்கன் மீன் அது என்ன விலை இது கிலோ 400 சங்கான சந்தையில் நல்ல மலிவாக எல்லாம் விற்பனை செய்யணும் நீங்கள் வந்தால் வாங்கலாம் இந்த அன்னைகிட்ட வந்தீங்கன்னா கட்டாயம் நல்ல மலிவாக கொடுத்து கொண்டிருக்கிறார் இங்கே பார்த்தீங்கன்னா ஐயாட்ட சூடாக இருக்குது ஐயா சூடாக என்ன விலை கிலோ 400 இப்போ சீசனே சூடாக சீசன் ஆக்குமே கிலோ 400 சங்காட சந்தையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் மலிவாக விற்பனை செய்யணும் இது என்ன திருக்கு என்னென்ன விளாமே விளாமே என்ன விலை பங்கு 1000 பங்கு 1000 ஒரு பங்காக வச்சு விற்கணும் பாருங்க வட்டியெல்லாம் வச்சு விற்பனை செய்யணும் நீங்கள் வந்தால் வாங்கலாம் இங்கே சங்கான சந்தையில் எல்லாம் மலிவாக விற்பனை செய்து கொண்டிருக்கணும் எப்படி வியாபாரங்கள் வாக்கள் வாங்கினமோ ஓ விலையா நீங்கள் எங்கே இந்த எடுத்து கொண்டு விற்கிறீங்க அராலியா வாங்கால குருநார் பாசவூர் சாவக்கட்டு அங்கால பக்கம் தூரம் தானே இப்படி ஆக்கள் இங்கே வந்து வாங்கினோமா சரியா வாங்கினோமா சரி சரி சரிங்கம்மா கிளறு 500 விற்பனை செய்யணும் குழம்பு என்ன விலை கிளறு 500 இந்த கிளறும் 500 பாருங்க அப்படிக்கான மீன்கள் இஞ்சால கூடுதலாக ஒரு தட்டு தட்டாக விற்பனை செய்யணும் இது என்ன மீன் இது கொய்யா என்ன விலை இது இவ்வளோ 500 பார்த்தீங்க இவ்வளோ 500 விற்பனை செய்யணும் கொய் மீனாக பாருங்க 500 விற்பனை செய்யணும் நல்ல மீனா இல்லை இது என்ன மீனா விள மீனா விள மீன் இவ்வளோ மீன் குளம் 600 பாருங்க இவ்வளோ இது 600 எல்லாம் பிரித்து 600 விற்பனை செய்யணும் இது 400 எல்லாம் திரளியெல்லாம் விற்பனை செய்யணும் நீங்கள் வந்தால் வாங்கலாம் நல்ல மலிவாக விற்பனை செய்யணும் சங்கானையில் கூடுதலான மீன்கள் எல்லாம் வந்திருக்குது ஐயா வணக்கம் ஓ எங்க அண்டை காக்கதில் கண்ட மாதிரி கிடக்கு எப்படி ஆக்கள் வாங்கினோமோ சரி நீங்கள் அங்கே கூறல் விலையெல்லாம் எடுக்கிறேன் ஆக்கள் வந்து வாங்கினோமா இந்த மாதிரி வாங்கினோம் இது என்ன மீன் என்ன திரளி என்ன திரளியா திரளி என்ன விலை கிலோ 450 விற்கிறீங்க கிலோ என்ன அங்கே தேவையில்லை இங்கே என்ன விலை விற்கிறீங்க கிலோ எடுத்த விலைக்கு விற்பனை 400 500 அப்படி பல விலையில் இந்த ஐயா எடுத்து விற்பனை செய்கிறார் அவ்வளோ நண்டு என்ன விலை 300 200 இவ்வளோ இறால் என்ன விலை இறால் 1000 இவ்வளோ இறாலும் 1000 இவ்வளோ என்ன விலை இந்த இறால் 1500 1000 இவ்வளோ நண்டுகள் எல்லாம் விற்பனை செய்யணும் அம்மா இவ்வளோ நண்டு என்ன விலை எவ்வளோ 300 இவ்வளோ நண்டு 300 ஒற்று முரல் மட்டும் 850 விற்பனை செய்யணும் பாருங்கள் இந்த மீன் மட்டும் ஒரு மீன் மட்டும் 850 விற்பனை செய்யணும்
இப்போ முரல் சீசன் மாதெல்லாம் முரல் எல்லாம் இப்போ பிடிச்சி கொண்டிருக்கணும். 850 ரூபா விற்பனை செய்யணும். இது என்ன மீன் அண்ணா? செவுளா என்ன? செவுளா மீன் தான் பாருங்க. செவுளா மீன் இது குரக்கஞ்சூரா என்ன? குரக்கஞ்சூரா அப்புறம் எப்படி மீன் அண்டு குரக்கஞ்சூராவா? சுறா மீன் எப்படி இருக்கு? இதே சுறா என்ன விலையான படம்? கிலோ 1000. மற்ற இது என்ன மீன் அண்ணா? பூவாளி மீன். இது என்ன விலை கிலோ? சோடி 700. 200. 200. சோடி மீன் 200 ரூபா விற்பனை செய்யணும். நல்ல மலிவாக விற்பனை செய்யணும். இங்கே சங்கான சந்தை வந்தீங்கன்னா நல்ல மீன் மலிவாக விற்பனை செய்யணும். இதுக்கு குரக்கஞ்சூரா? இது சிறையா? இது சிறையா என்ன விலை? இது 400. 100 ரூபாய். 400 ரூபாய். இது குரக்கஞ்சூரா பாருங்க அப்படி மீன். குரக்கஞ்சூரா என்ன விலை? இது கிலோ 1000. இதுவும் 1000 ரூபாய் கிலோ. பால்சூராவும் இருக்குல்ல? பால்சூரா கிலோ 4000. பால்சூரா விலை போடுறாங்க. இது கொஞ்சம் மலிவாக இருக்குது. ஒட்டி என்ன விலை? ஒட்டி என்ன விலை? 1200. இவ்வளவு 1200. 1200 ரூபா ஒட்டி. இறால் என்ன விலை? இறால் 1000. இது 500. இவ்வளோ இறாலும் 1000 ரூபாயா? 1000. இது 500. இறால் கொஞ்சம் மலிவாக இருக்குது. 500 1000 சொல்லி விற்பனை செய்யணும். பால் நண்டு. இது என்ன மீன் அண்ணன்? வித்தியாசமாக இருக்கு. எது? சல்லை. இது சல்ல மீன். சல்ல மீன் வித்தியாசமான மீனாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கருவாச்சலை மீன். கருவாச்சலை மீன் என்ன விலை? எவ்வளோ ஆகும்? 300 ரூபாய். எவ்வளோ கருவாச்சலை? மற்ற இது திரளி என்ன? திரளி என்ன விலை? 250. நல்ல மலிவாக இந்த அன்னைட்ட வந்தீங்கன்னு சொன்னால் நல்ல மலிவாக விற்பனை செய்கிறார். நீங்கள் வந்து வாங்கலாம் இந்த இடத்துல. இந்த சங்கான சந்தை பார்த்திங்கன்னா இந்த பெரிய ஒரு பிரதேசமாக மீன்கள் விற்பதற்காக அமைக்கப்பட்டிருக்கிற இடத்தை பாருங்கள். ஒரு பெரிய ஒரு பிரதேசமாக ஒரு தட்டிலையும் இந்த மீனவர்கள் வச்சு விற்கக்கூடிய மாதிரி நல்ல ஒரு வசதிய வாய்ப்புகளாக இந்த இடத்தை செய்திருக்கிறோம். இதெல்லாம் மீன்கள் விற்பனை செய்வதற்காக அமைக்கப்பட்ட இடங்களை பாருங்கள் எப்படி என்று. எல்லாம் மாவுள் பதிச்சு தான் இந்த இடங்கள் எல்லாம் இந்த பிரதேசவை நல்ல ஒரு சிறந்த வடிவங்களை செய்திருக்கிறார்கள் பாருங்கள். மற்ற கழிவு தண்ணீர் எல்லாம் இந்த பகுதியூடாக செல்வதற்காக அமைக்கப்பட்டிருக்கிறது. பெரிய ஒரு பிரதேசமாக இந்த மீன்கள் வியாபாரிகள் அதிகமாக விற்கக்கூடிய மாதிரி இடங்கள் செய்திருக்கின்றன. பெரிய ஒரு பிரதேசமாக இந்த மீன் சந்தை மீன்கள் விற்பதற்கு நல்ல ஒரு மீனவர்களுக்கு வியாபாரிகளுக்கு சிறந்த ஒரு வடிவமைப்பில் இந்த இடங்களை செய்திருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா மீன்கள் எல்லாம் விற்பனை செய்து கொண்டிருக்கிற கணக்கு மீன்கள், சிறியா மீன்கள், மீனெல்லாம் வெட்டி துண்டு துண்டாக பாருங்க, துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சிருக்கணும் பாருங்க. விரல் எல்லாம் விரலி எல்லாம் வெட்டி நல்ல பூரா மீன்கள் எல்லாம் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். திருக்கை எல்லாம் விற்பனை செய்யணும். திருக்கையும் இருக்குது. இங்கே கிளறுகள் பொட்டி விழா மீன் எல்லாம் விற்பனை செய்யணும். இது என்ன மீனா? சிறையாவை மீனா?
சிறையா மீனா பாருங்க, இது சிறையா மீனா பாருங்க. நண்டு எல்லாம் மிச்சம் விற்பனை செய்யணும். ஆமாம், நண்டு என்ன விலை இவ்வளோ? இவ்வளோ நண்டு என்ன விலை? 600. 500. இவ்வளோ 300. இது என்ன மீனுங்க? புல மீனா? பைத்தம்பிளையா? அது இது புல மீனா? புல மீன் எவ்வளோ? ஓ, இது குள்ளாவா? குள்ளா 1200. 1200 இது 5 மீன். இது என்ன? இது எவ்வளோ? அகாலி 3 பேட்டை விலை 500. 3 அகாலியும் 500 விற்பனை செய்யணும். இப்போ என்ன மாதிரி கொஞ்சம் மீன் மலிவாக இருக்கோ என்ன மாதிரி விலையோ? இப்போ மலி வேணா கொஞ்சம். இது என்ன மீனம்மா? இது ஒடுவா மீனா? அது என்ன விலை எவ்வளோ? 300 என்ன? இது என்ன மீனடா? மதனம் என்ன விலை? இது 2 700. 2 மதனமும் 700 விலை. கெளுறு இருக்குது, கெளுத்து மீன் இருக்குது. இது விழா மீன் என்ன? இது விழா மீன் எல்லாம் விற்பனை செய்யணும். இங்கே வந்தால் இங்கே சங்கான சந்தையில் இல்லை மலிவா எல்லாம் இந்த அம்மாட்ட விற்பனை செய்யணும். நீங்கள் வந்து வாங்கலாம். இது என்ன மீனம்மா? கொய் மீன் தரும். அம்மா இவ்வளோ நண்டு என்ன விலை? 300. 200. இவ்வளோ இறால் என்ன விலை? இறால் 1000. இவ்வளோ இறாலும் 1000 ரூபாய். 1000 இவ்வளோ என்ன விலை இந்த இறால்? 1500. 1500. 1000 ரூபா. இவ்வளோ நண்டுகள் எல்லாம் விற்பனை செய்யணும். அம்மா இவ்வளோ நண்டு என்ன விலை எவ்வளோ? 300. இவ்வளோ நண்டு 300. இது என்ன முறையில் என்ன விலை? 850. ஜூதி இது இதில் பார்த்தீங்கன்னா ஒற்று முரல் மட்டும் 850 ரூபா விற்பனை செய்யணும் பாருங்கள். இந்த மீன் மட்டும் ஒரு முரல் மட்டும் 850 ரூபா விற்பனை செய்யணும். இப்போ முரல் சீசன் மாதெல்லாம் முரல்லாம் இப்போ பிடிச்சி கொண்டிருக்கீங்கன்னா 850 ரூபா விற்பனை செய்யணும். இது என்ன மீன் அண்ணா? செவுளா மீன் தான் பாருங்க. செவுளா மீன். இது புறக்கஞ்சூரா என்ன? புறக்கஞ்சூரா அப்புறம் எப்படி மீனாடு? புறக்கஞ்சூராவா? சுறா மீன் இப்படி இருக்கு. இது சுறா என்ன விலையான படம்? கிலோ 1000. மற்ற இது என்ன மீன் அண்ணா? சுறாவோ? பூவாளி மீன். இது என்ன விலை கிலோ? சோடி 700. 200. 200. சோடி மீன் 200 ரூபா விற்பனை செய்யணும் சார். நல்ல மலிவாக விற்பனை செய்யணும். இங்கே சங்கான சந்தை வந்தீங்கன்னா நல்ல மீன் மலிவாக விற்பனை செய்யணும். இதுக்கு புறக்கஞ்சூரா? இது சிறையாண்ணா? இது சிறையா என்ன விலை? இது 400. 100 ரூபாய். 400 ரூபாய். இது புறக்கஞ்சூரா பாருங்க அப்படி மீன். புறக்கஞ்சூரா என்ன விலை? இது கிலோ 1000. இதுவும் 1000 ரூபாய் கிலோ. பால் சூறாவும் இருக்குல்ல? பால் சூறா கிலோ 4000. பால் சூறா விலை போடுறாங்க. இது கொஞ்சம் மலிவாக இருக்கு.
ஒட்டி என்ன விலை ஒட்டி என்ன விலை இது 1200 இவ்வளவு 1200 இவ்வளவு 1200 பாரு ஒட்டி இறால் என்ன விலை இறால் 4 புள்ளி 1000 இது 500 இவ்வளோ இறாலும் 1000 ரூபாயா 1000 இது 500 இறால் கொஞ்சம் மலிவாக இருக்குது 500 1000 சொல்லி விற்பனை செய்யணும் இறால் நண்டு இது என்ன மீன் என்ன வித்தியாசமாக இருக்கு எது சல்லை இது வந்து சல்ல மீனா சல்ல மீன் வித்தியாசமான மீனாக இருக்குது பாருங்க இது பார்த்தீங்கன்னா கருவாச்சலை மீன் கருவாச்சலை மீன் என்ன விலை எங்கள் இவ்வளவு 300 எவ்வளோ கருவாச்சலை மற்ற இது திரளி என்ன விலை 250 நல்ல மலிவாக இந்த அண்ணேட்ட வந்தீங்கன்னு சொன்னால் நல்ல மலிவாக விற்பனை செய்கிறார் நீங்கள் வந்து வாங்கலாம் இந்த இடத்துல இந்த சங்கான சந்தை பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ஒரு பிரதேசமாக மீன்கள் விற்பதற்காக அமைக்கப்பட்டிருக்கிற இடத்தை பாருங்கள் ஒரு பெரிய ஒரு பிரதேசமாக ஒரு தட்டிலையும் இந்த மீனவர்கள் வச்சு விற்கக்கூடிய மாதிரி நல்ல ஒரு வசதிய வாய்ப்புகளாக இந்த இடத்தை செய்திருக்கிறோம் இதெல்லாம் மீன்கள் விற்பனை செய்வதற்காக அமைக்கப்பட்ட இடங்களை பாருங்கள் இப்படி என்று எல்லாம் மாவுள் பதிச்சு தான் இந்த இடங்கள் எல்லாம் இந்த பிரதேசவை நல்ல ஒரு சிறந்த வடிவங்களை செய்திருக்கிறார்கள் பாருங்கள் மற்ற கழிவு தண்ணீர் எல்லாம் இந்த பகுதியூடாக செல்வதற்காக அமைக்கப்பட்டிருக்கிறது பெரிய ஒரு பிரதேசமாக இந்த மீன்கள் வியாபாரிகள் அதிகமாக விற்கக்கூடிய மாதிரி இடங்கள் செய்திருக்கின்றன பெரிய ஒரு பிரதேசமாக இந்த மீன் சந்தை மீன்கள் விற்பதற்கு நல்ல ஒரு மீனவர்களுக்கு வியாபாரிகளுக்கு சிறந்த ஒரு வடிவமைப்பில் இந்த இடங்களை செய்திருக்கணும் மதனம் என்ன விலை கிலோ கணக்கில் விற்கிறீங்க கிலோ 500 இவ்வளோ மீன் கிலோ 500 ரூபாய்க்கு மதனம் விற்பனை செய்யணும் நெட்டால ஒட்டி விழா மீன்கள் இது விழா மீன் என்ன பால் முட்டா அது என்ன விலை பால் முட்டா என்ன விலை விற்கிறீங்க 400 மற்ற இங்கால ஒட்டி இருக்குது இது திரளி என்ன முரல் எல்லாமே என்ன விலை விற்கிறீங்க முரல் 1000 இப்போ முரல் சீசன் தானே என்ன மாதங்களில் பிடிக்கிற கூட இப்போ மீன்கள் என்ன முரல் அங்கே சின்ன மீன் ஒரு 300 விற்பனை செய்யணும் 300 நீங்கள் எங்கே இந்த எடுத்துக்கொண்டு வர மீன்கள் வேலனை ஆனால் வேலனையோ குருநகரோ கொஞ்சம் மலிவாக எடுக்கலாம் மீன்கள் ஒரே இடத்துல மலிவாக இருக்குமா அப்படி இங்கே ஒட்டிகள் எல்லாம் விற்க செய்யணும் மற்ற நண்டுகள் இறால்கள் கனவை இது என்ன மீன் என்ன வித்தியாசமான மீனாக கனவை ஊரா இது என்ன மீன் என்ன கலவா நண்டு பார்க்குறீங்க நண்டை பாருங்க காவல் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இவ்வளோ கனவே என்ன விலை 2200 இது 1700 இது 1800 ஒவ்வொரு பங்கு வச்சுக்க வேண்டியது ரைட் தொடங்குவோம் பங்கு மீனை வெட்டி வச்சிருக்கணும்
ஆனால் இது பங்கு என்ன விலை அதை சொல்லுங்கள் பங்கு யாருக்கு ஓ எங்களை கொண்டு போறீங்களா ஓ இந்த வீடியோ எடுக்கிறீங்களா கொண்டு வரதுக்கு பங்கு என்ன விலை உங்களுக்கு தேவையோ ஓ உங்களுக்கு எவ்வளோ எத்தனை இதில் 400 பங்கு விற்கிறது செய்யணும் இதில் வந்து பங்கு 400 விற்பனை செய்யணும் ஒரு துண்டு துண்டாக வெட்டி பங்கை வச்சிருக்கிறேன் பாருங்க நல்ல மலிவாக இந்த இடத்துல விற்பனை செய்ய வேண்டியிருக்கிறேன் பாருங்க 400 ஓ நல்ல மலிவாக விற்பனை செய்யணும் பாருங்க 300 பாருங்க இந்த ஒரு வெள்ளக்கார ஐயா வந்திருக்கிறேன் சூடு பிடிக்கின்றது வியாபாரம் பாருங்க ஒட்டி என்ன விலை எவ்வளோ 300 என்ன இறால் என்ன விலை 2600 இறால் பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது 2100 2600 பாருங்க திரளிகள் நண்டுகள் எல்லாம் விற்பனை செய்யலாம் நண்டு என்ன விலை என்ன இவ்வளவு 1000 இவ்வளோ நண்டு 1000 ரூபாய் விற்பனை செய்யலாம் அப்படி சின்ன நண்டு இருக்குது கூழுக்கு எல்லாம் நல்ல இதாக மீன் எல்லாம் இருக்குது இறால்கள் நண்டுகள் எல்லாம் விற்பனை செய்யணும் நீங்கள் வந்தால் இந்த இடங்களில் வாங்கலாம் மற்ற இஞ்சால இறாலுகள் பாருங்க அம்மா இறாலுகள் விற்பனை செய்கிறோம் இறாலுகளை எல்லாம் விற்பனை பங்கு அந்த இறாலுகளை குவிச்சு வச்சிருக்கிறோம் இறால் என்ன விலை இறால் 5000 இதில் பார்த்து சொன்னால் இது 2000 இது 1500 இது 1000 ரூபாயாம் அப்படியே அந்த ஒரு பங்காக இந்த இடத்துல இறாலுகளை எல்லாம் வச்சிருக்கணும் பாருங்க நண்டை பாருங்க உயிர் நண்டு அப்படி நிற்கிது ஊரில் ஆமாம் இந்த இறால் என்ன விலை இறால் அது இவ்வளவு 200 இவ்வளவு இது இது 200 ரூபாய் நல்ல மலிவாக விற்பனை செய்கிறோம் அம்மா நண்டு என்ன விலை 400 இவ்வளோ இறாலும் என்ன விலை 400 என்ன 400 ரூபா விற்கிறீங்க உங்களுக்கு லாபம் இருக்கும் அதில் சின்ன இறாலை இப்போ மலிவாக கொடுக்குறீங்க சரி இது என்னமே திருக்கேண்ணே இது அது சுறாய் இருக்கு இது பார்த்தீங்கன்னா சுறா மீன் துண்டாக வெட்டிருக்கீங்கன்னா இஞ்சால சுறா ஆனால் சுறா மீன் என்ன விலை இவ்வளோ இவ்வளோ சுறா பீஸ் 600 பீஸ் 600 ஒரு துண்டு பீஸ் 600 ரூபாயா இஞ்சால திருக்கை வெட்டிருக்கணும் பாருங்க திருக்கையெல்லாம் வெட்டிருக்கணும் பாருங்க திருக்கை துண்டாக வெட்டிருக்கணும் எல்லாம் பாருங்க திருக்கையெல்லாம் வெட்டிருக்கணும் மற்ற முரளி இருக்குது உல மீன்கள் அப்படி கணக்கு மீன்கள்லாம் விற்பனை செய்யணும் இது என்ன மீன் என்ன அது பூவாளி என்ன விலை அது 500 இது 500 ரூபா தான் இருக்கும் இதுக்கான மீன் ஐயாட்ட வந்தீங்கன்னு சொன்னால் நல்ல மலிவாக விற்பனை செய்யணும் நீங்கள் வந்தால் நீங்கள் இந்த இடத்துல நல்ல மலிவாக வாங்கி கொண்டு இருக்கலாம் வாங்கலாம் அள்ளி கொண்டு வரீங்க ஆமாம் சுறா போட்டுருவோம் இஞ்சால கருவாட்டு கடை இருக்கின்றது மற்றது கோழி இறைச்சி கடையெல்லாம் இங்கே இருக்குது பாருங்க நீங்கள் வந்தால் இஞ்சால கருவாட்டு கடை இஞ்சால கோழி இறைச்சி கடை விற்பனை கோழி இறைச்சிகள் மற்ற இஞ்சால மாட்டு இறைச்சி கடை மாட்டு இறைச்சியை பார்க்குறீங்க இங்கே வந்தீங்க சொன்னால் நல்ல மாடுகள் நல்ல மலிவான விலையில் இந்த மாட்டு இறைச்சியிலெல்லாம் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் கிலோ என்ன விலை விற்கிறீங்க மாட்டு இறைச்சி 2600 ஆடம் விற்கிறோம் ஆட்டு இறைச்சி மாடு மட்டும்தானே எப்படி ஆக்கள் வந்து வாங்கினோமோ வாங்கினோமா ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா கூட ஆக்கள் வந்து வாங்கினா வேணாம் ஞாயிறு சனி புதன் அப்படி நல்ல மாட்டு இறைச்சியில் விற்பனை செய்யணும் தொங்க விட்டுருக்கீங்க பாருங்க
நீங்கள் இங்கே வந்தால் நல்ல மலிவாக இங்கே வாங்கலாம். நாங்கள் வாங்கி கொண்டிருக்கிறோம். சரியாண்ணே ஓகே ஓகே. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சங்கான சந்தையில் மீன்கள் எல்லாம் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் வெட்டியெல்லாம் குடிக்கணும். இது என்ன ஐயா அந்த புளியங்கட்டையெல்லாம் கூட வெட்டுற வேணே. இது பாருங்க புளியங்கட்டை தான் அந்த மீன்கள் வெட்டுறதுக்கெல்லாம் அந்த உடையாது ஏன்னா கிளம்பாது என்ன கிளம்பாததுக்காண்டி இந்த புளியங்கட்டையில் தான் கூடுதலாக அந்த மீன்கள் இறைச்சிகள் வெட்டுறதுக்கு எடுப்பினேன். அப்படி பார்த்தீங்கன்னா இஞ்சாலையும் அந்த மீன்கள் வெட்டுறதுக்காண்டி அமைக்கப்பட்டிருக்கின்ற இடத்தை பார்க்குங்கள். இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் பெரிய பெரிய திருக்கிகள் என்ன மீன் என்ன வட்டிக்கொண்டு இருக்கிறேன் சுறா. அதில் சுறா மீனை பாருங்கள் வெள்ளை துண்டாக இருக்குது பாருங்க. சுறா மீன் வட்டிக்கொண்டு இருக்குது ஐயா. ஓ சுறா மீன் பாருங்க வெளிநாட்டு அகல் பார்க்கட்டுமாம். பெரிய பெரிய சுறாக்களையும் செய்யலாம் வட்டி கொண்டிருக்கிறேன் பாருங்க. இஞ்சால நாய்களுக்கு நீங்கள் மீன்கள் வேணுமென்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து வெட்டின கழிவுகளை வாங்கி நாய்களை போடலாம். இதில் புளியம் இது கட்டையெல்லாம் வச்சு வட்டி கொண்டிருக்கேன். இதுவும் சுறாவோ ஐயா? இதுவும் சுறா தான் வட்டிருக்கீங்க பாருங்க. இது என்ன வெள்ளை சுறா என்ன சுறாண்டு பேர் அது? சுறா இப்படி வெட்டணும் மாட்டேங்கிறாங்க. தசையெல்லாம் வெட்டுக்கு தான் வெட்டுறாரு. தசை சாப்பிட்ற இல்லையாகுமே என்ன? இல்லை அந்த தோல் அதான் பாருங்க வெட்டி கண்டிருக்கேன். இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மீன்களை வாங்கி கொண்டு போகிறோம். நல்ல மலிவாய்ஞ்சு விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். சங்கான சந்தையில் நீங்கள் வந்தால் நல்ல மலிவாக இந்த மீன்களை வாங்க முடியும். சங்கான சந்தையினுடைய பின்புற பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குளம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. குளமானது நல்ல அழகாக காட்சி அளித்து கொண்டிருக்கின்றது பாருங்க. தாமரை இலைகளை காணக்கூடியதாக இருக்கின்றது. இங்கே ஃபுல்லாக அந்த வயல் நிலங்கள் தான் அந்த இடம் இல்லை பாருங்க. இஞ்சாலுமே கட்டிடங்கள் வேற போகுது பாருங்க. அந்த கட்டி குளத்தை மறித்து கட்டினம் பெரிய ஒரு குளமாக காணப்பட்டு வந்து இதால் போனோம்னு சொன்னால் குறுக்கு பாதை வண்டி இருக்குது பாருங்கள். இந்த நாங்கள் சந்தையடி மரக்கறி சந்தை பஸ் ஸ்டாண்டால் வந்த நாங்கள் இதாலேயும் போனாலும் இந்த மெயின் ரோட்டுக்கு வருது. இது புதிதாக அமைத்தவர்கள். இந்த பாதையூடாக வருவார்கள். உங்களை சித்தங்கனி பகுதியிலேருந்து வர்ற மக்கள் இந்த பகுதியூடாக இந்த சந்தைக்கு வந்து போகலாம். இதில் எல்ஓசி ஃபினான்ஸ் அபான்ஸ் கடைகள் எல்லாம் இருக்கின்றது. இப்படி அந்த மெயின் ரோட்டுக்கு வந்து இருக்குது பாருங்க. இதில் வந்து மெயின் ரோட்டுக்கு வந்து இங்கே சித்தங்கனி போகுது. இதில் அப்படியே சங்கான சந்தை போகுது பஸ் ஸ்டாண்டுக்கு. இதில் கடைகளை பாருங்க. இதில் மோடிஜேரி எல்லாம் பண்ணிக்கிறாங்க. இப்படி வந்தால் சங்கான பஸ் ஸ்டாண்டு வருது பாருங்க. அம்மாச்சி உணவகம் இருக்கின்றது. இதுதான் சந்தை பாருங்க, மரக்கறி சந்தை.